Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Eşhedü en la ilahe illallah. Eşhedü en la ilahe illallah. Eşhedü enne Muhammeden Resulullah. أشرق البدر علينا فاهتفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سروري يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم. அந்த பதுரும் அந்த நூறும் ஃபௌக நூரி அந்த இக்ஸிரும் வாலி அந்த மிஸ்பாஹு சுதூரி யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். கொடி நாட்டிய தேவா இறை தூதரையா முஸ்தபா தீன் கொடி நாட்டிய தேவா இறை தூதரையா முஸ்தபா தீன் கொடி நாட்டிய தேவா இறை தூதரையா முஸ்தபா தீன் கொடி நாட்டிய தேவா சிந்தும் சோபிதமே தேவரீர் நபிநாயகமே தேனமுதம்
சிந்தும் சோபிதமே தேவரீர் நபி நாயகமே கொடி நாட்டிய தேவா இறை தூதரையா முஸ்தபா வீண் கொடி நாட்டிய தேவா அறிவனும் சுடர் தாரகையே அமைதியின் கலை ஜோதியே அறிவனும் சுடர் தாரகையே அமைதியின் கலை ஜோதியே உறுதியாய் இஸ்லாத்தையே உலகுக்கே தந்த மேதையே உறுதியாய் இஸ்லாத்தையே உலகுக்கே தந்த மேதையே மாறுதலில்லா மறை சொல் கனியே மாணிக்கமே முகம் தரும் வீண் கொடி நாட்டிய தேவா இறை தூதரையா முஸ்தபா வீண் கொடி நாட்டிய தேவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா மன்பஉல் கௌனைன் வஸீலத்தினா ஃபித் தாரைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத் ஃபகால அல்லாஹு தஆலா ஃபி தன்ஸீலிஹில் கரீம் வ குர்ஆனில் கதீம் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல உலில் அம்ரி மின்கும் قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لو كان علم في ذريا لناله رجل من فارس رواه புகாரி வ முஸ்லிம் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுக்கே உண்டாவதாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது எஜமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் இமாம்கள் ஷேகுமார்கள் அவுலியாக்கள் மீதும் குறிப்பாக நம்மவர் மீதும் குறிப்பாக நம்ம ஷேகுனா கல்வ ஜல்வுத் அம்பாநாயம் அவர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாம் என்பது தன் அறிவை புழங்காமல் நல்லோர்கள் பெரியோர்கள் நபிமார்கள் இமாம்கள் சொல்லை கேட்டுக்கொள்வது என்பதுதான் அதற்கு விளக்க உரை. இஸ்லாம் என்றால் நமது அறிவை பெரியோர்களின் முன்னால் இமாம்களின் முன்னால் உபயோகிக்க கூடாது என்பது இஸ்லாம். அதற்கு ஒரு சிறு உதாரணம் என்னவென்றால், குர்ஆன் என்பது இறை வேதம். அதில் சொல்லுகிறான் யூமினுன பில் கைபி. மூமினுக்கு விளக்கம் என்னவென்றால் மறைவை கொண்டு ஈமான் கொள்பவன், அதாவது தான் பார்க்காத கேட்காத அறிய முடியாத சொன்னாலும் புரிய முடியாத விளங்க முடியாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பது பொருள். அவன்தான் மூமின் என்று அல்லாஹு தஆலா விளக்க உரை கூறுகிறான். எனவே இஸ்லாம் என்றால் தன் அறிவை உபயோகிக்க கூடாது என்பதுதான். பிறர் சொல்லை, அந்த பிறர் என்பவர்கள் நபியாகவோ இமாமாகவோ வலியாகவோ ஒரு ஷேகாகவோ இருக்க வேண்டும் என்பது பொருள். எனவே இஸ்லாம் என்பது இமாம்களை பின்பற்றுவது என்பதும் ஒரு தெளிவுரையாக தெரிகிறது. தற்காலத்தில் இஸ்லாத்தின் ஒவ்வொரு அடிப்படையையும் இஸ்லாத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மசாலாக்களையும் சட்டங்களையும் தெளிவுகளையும் முடிவுகளையும் தீர்வுகளையும் கூடாது, அது இஸ்லாத்தில் இல்லாதது என்று சொல்லி ஒரு கூட்டம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற என்று சொல்லிக் கொண்டு அனைத்து சட்டங்களையும் சட்ட வரம்புகளையும் மீறக்கூடிய மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் வருகிறது, இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஒரு நபி ஒரு வேதம் குர்ஆன், நீங்கள் ஏன் 4 மதுஹப் என்று சொல்கிறீர்கள்?
அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், ரசூலா பின்பற்ற வேண்டும், இமாம்களையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், நம்மளை போன்ற சாதாரண மனிதர் தானே என்று சொல்லி ஒரு பெரும் குழப்பத்தின் வாயிலை திறந்துவிட்டு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அதில் தமிழகத்தில் தற்காலத்தில் சற்றேறக்குறைய 15 ஆண்டுகளாக பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். எனவே சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த, அதாவது உண்மையான இஸ்லாம் என்னை சார்ந்த நம்மவர்களுக்கு சில விளக்கங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மிகவும் தாமதமாகவே உணர்ந்தேன். இமாம்களை பின்பற்றுவது என்பது இஸ்லாத்தின் மூல ஆதார கொள்கைகளில் ஒன்று, கொள்கை கோட்பாடுகளில் ஒன்று. இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்பது வாஜிபான ஒரு கடமையான ஒரு நடவடிக்கையாகும். இமாம்கள் என்பவர்கள் இஸ்லாத்தில் ஒரு புதிய கருத்தை சொல்லவில்லை, கொள்கையில் ஒரு புதிய கோட்பாடை புகுத்தவில்லை என்பதை நாம் தெரிந்து கொண்டமையானால் இமாம்களை பின்பற்றுவது என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான செயல் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வாழ்நாளில் தாங்கள் மட்டுமே சட்டத்தை சொல்ல வேண்டும், இஸ்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் குர்ஆனிலே தன்னை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வும் சொல்லாத ஒன்றை சொல்லுபவர்கள் யார்? அல்லாஹ்வை ரசூலையும் பின்பற்றாதவர்கள் என்பது பொருள். சுன்னத் வல் ஜமாத் என்பது ஒரு சிறு விளக்கம் சொல்லிக் கொள்கிறேன். சுன்னத் வல் ஜமாத் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கமோ சங்கமோ மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடான ஒரு இயக்கமோ அல்ல. சுன்னத் வல் ஜமாத் என்பது இஸ்லாம் தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஒரு மணிமகுடம். சுன்னத் என்றால் குர்ஆனும் ஹதீதும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே வந்தது அனைத்துமே ஹதீதுகள், அதற்கு சுன்னத் என்று பொருள். குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒன்று என்று ஆவதால் சுன்னத் என்றால் குர்ஆனும் அடக்கம். எனவே அசுன்னத் என்றால் குர்ஆனும் ஹதீதும். வல் ஜமாஅத் என்றால் ஜமாஅத்து சஹாபா, சஹாபாக்களுடைய கூட்டம், அவர்களை பின்பற்றுவது என்று பொருள். அப்ப அசுன்னத் வல் ஜமாஅத் என்றால் குர்ஆனும் ஹதீதும் சஹாபாக்களை பின்பற்றுவது என்றுதான் பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், சதஃபரகு உம்மத்தி 73 ஃபரகா, எனது உம்மத்துகள் 73 கூட்டமாக பிரிவார்கள், குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, எல்லோரும் நரகவாதிகள் கூட்டமே ஒரு கூட்டத்தை தவிர. கீலமல் வாஹிதா, அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கப்பட்டது. மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்னார்கள். நானும் என் சஹாபாக்களும் எதின் மேல் இருக்கிறோமோ அந்த கூட்டம் ஒன்றே சொர்க்கம் கூட்டம் என்று சொன்னார்கள். இப்பொழுது முதல் சொல்றதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அசுன்னத் வல் ஜமாஅத் என்றால் குர்ஆனும் ஹதீதும், ஜமாத் சஹாபாக்களும், சஹாபாக்களை பின்பற்றுவதுதான் அசுன்னத் வல் ஜமாஅத் என்பது. இந்த பேரை சொன்னது யாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படின்னா மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்கள் இருக்கும் ஒரு கூட்டமே சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய கூட்டம் என்று சொன்னார்கள். அப்ப அசுன்னத் வல் ஜமாஅத்துக்கு விளக்கம் அந்த ஹதீஸ் அப்படியே இருக்கிறது. அல்லாஹ் சொன்னா அஸ்ஸாபிகூன அவ்வலுன முஹாஜிரின வ அன்சார் வலன் யதம்பல் இஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் ரது அன்ஹும். இந்த முஹாஜிரின சஹாபாக்கள், மக்காவாசியான சஹாபாக்கள், மதீனாவாசியான சஹாபாக்கள், இவர்கள் முந்தியவர்கள், இவர்கள் இஸ்லாத்தில் முந்தியவர்கள். இவர்களை நல்லொழுக்கத்தை கொண்டு பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிறான். சஹாபாக்களை பின்பற்றியவர்களே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் என் சஹாபாக்களும் இருந்த ஒரு கூட்டம் என்று சொன்னார்கள். அது அசுன்னத் வல் ஜமாஅத் சஹாபா. எனவே சுன்னத் ஜமாத் என்பது குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களை பின்பற்றும் என்று